வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹோர்முஸில் கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் ஈரான், அமெரிக்கா கடும் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணையில் அச்சுறுத்தல் விடுக்கும் படகுகளை சுட்டு வீழ்த்த ட்ரம்ப் அதிரடி உத்தரவு. ஈரானிய எண்ணெய் கப்பலை மறித்து கைப்பற்றிய அமெரிக்கா. 8 பெண்களுக்கு மரண தண்டனை விதித்த ஈரான், விடுவிக்க ஈரானுக்கு ட்ரம்ப் திடீர் கோரிக்கை. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அதிரடி தாக்குதல், மீண்டும் தொடங்கும் போர். அமெரிக்காவுக்கு சவால் விடும் ஈரான். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் ஹோர்முஸ் நீரிணை வழியிலான வர்த்தக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த முக்கிய நீரிணை வழியாக செல்லும் ஒவ்வொரு கப்பலுக்கும் சுமார் $2 மில்லியன் போக்குவரத்து கட்டணமாக வசூலிக்க ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் சர்வதேச அளவில் பெரும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் இந்த கட்டண வசூலிப்பு திட்டத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஈரானுக்கு சட்டவிரோதமாக கட்டணம் செலுத்தும் எந்தவொரு கப்பலுக்கும் சர்வதேச கடற்பரப்பில் பாதுகாப்பு வழங்கப்படாது என்று தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு கட்டணம் செலுத்தி விட்டுச் செல்லும் ஒவ்வொரு கப்பலையும் இடைமறித்து சோதனையிடுமாறு அமெரிக்க கடற்படைக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவும் ஈரானும் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியாக கட்டணங்களை வசூலிக்கலாம் என்று ட்ரம்ப் பரிந்துரைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் கப்பல்களை குறிவைத்து அமெரிக்க படைகள் தற்போது தங்களது சொந்த கடல் முற்றுகையை முன்னெடுத்து வருகின்றன. இருப்பினும் அமெரிக்காவின் இந்த முற்றுகை வளையத்தை தாண்டி ஈரானுடன் தொடர்புடைய சில கப்பல்கள் பயணித்துள்ளமை கப்பல் கண்காணிப்பு தரவுகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணித்த கப்பல்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட முதற்கட்ட வருமானம் ஈரானிய மத்திய வங்கியில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் பிரதி சபாநாயகர் நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இதனால் ஈரானின் பொருளாதார முடக்கத்துக்கு எதிராக அந்நாடு முன்னெடுத்துள்ள இந்த கட்டண வசூலிப்பு நடவடிக்கை அமெரிக்காவுடனான மோதலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் கனிவடிகளை பதிக்க முயற்சிக்கும் சிறிய அல்லது பெரிய அளவிலான எந்தவொரு படகுகளையும் சுட்டு வீழ்த்தி அழிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டு கடற்படைக்கு கடும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதள பக்கத்தில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப், குறித்த பகுதியில் கன்னிவெடிகளை வைக்கும் எந்தவொரு படகை கண்டாலும் எவ்வித தயக்கமுமின்றி தாக்குதல் நடத்துமாறு அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி கடல் மார்க்கத்தில் கன்னிவெடிகளை பதிக்கும் சிறிய படகுகளாக இருந்தாலும் அவற்றை அழிப்பதற்கு அமெரிக்க கடற்படைக்கு முழு அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்த்தரப்பினரின் சுமார் 159 கடற்படை கப்பல்கள் ஏற்கனவே கடல் மட்டத்துக்கு அடியில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானிலிருந்து மசகு எண்ணெய் ஏற்றிச் சென்ற பொருளாதார தடைகளுக்கு உள்ளான கப்பலொன்றை இந்திய பெருங்கடலில் வைத்து அமெரிக்க படைகள் மறித்து கைப்பற்றியுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாதுகாப்பு திணைக்களம், ஈரானுக்கு பொருள் ரீதியான ஆதரவை வழங்கும் கப்பல்களை தொடர்ந்து கண்காணித்து மறிப்போம் என எச்சரித்துள்ளது. குறித்த கப்பல் எந்த நாட்டிற்கும் சொந்தமில்லாத மற்றும் ஏற்கனவே தடைகளுக்கு உள்ளான கப்பலாகும். சர்வதேச கடல்சார் சட்டங்களின் கீழ் அமெரிக்க படைகள் இந்த கப்பலில் ஏறி சோதனையிட்டு அதனை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளன. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா தனது முற்றுகையை தொடங்கியதிலிருந்து இதுவரை டஜன் கணக்கான கப்பல்களை அமெரிக்கா இடைமறித்துள்ளது. குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், இந்த நடவடிக்கைகள் ஈரானுக்கு மிக அருகில் முன்னெடுக்கப்படாமல் நீண்ட தொலைவில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதியில் வைத்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. டேனின் ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா முற்றுகை அச்சுறுத்தலை பொருட்படுத்தாமல் 34 ஈரான் கப்பல்கள் எல்லை தாண்டி சென்றுள்ளதாக ஃபைனான்சியல் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணை இப்போது அமெரிக்காவின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் ஈரான் மீதான கடல்சார் முற்றுகை உத்தி மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளதாகவும் அறிவித்துள்ளார். ஈரானுடன் இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை இந்த தடைகள் நீக்கப்படாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்நிலையில் ஃபைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
அமெரிக்காவின் இந்த முற்றுகையை மீறி ஈரானுடன் தொடர்புடைய சுமார் 34 கப்பல்கள் தடையின்றி பயணம் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முற்றுகையை மீறி சென்ற 34 கப்பல்களில் 19 கப்பல்கள் ஈரானுடன் தொடர்புடையவை. இவை வளைகுடாவிலிருந்து வெளியேறிவிட்டன. ஏனைய 15 கப்பல்களும் அரபிக் கடலிலிருந்து வளைகுடாவுக்குள் நுழைந்து ஈரானை நோக்கி சென்றுள்ளன. வெளியேறிய கப்பல்களில் குறைந்தது 6 கப்பல்கள் ஈரானிய மசகு எண்ணெயை ஏற்றிச் சென்றதாக கூறப்படும் தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த 6 கப்பல்களிலும் மொத்தமாக சுமார் 10.7 மில்லியன் பீப்பாய்களில் எண்ணெய் இருந்ததாக கூறப்படுகிறது. பொதுவாக பிரெண்ட் மசகு எண்ணெய் விலையை விட சர்வதேச பொருளாதார தடைகள் காரணமாக ஈரானிய எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு சுமார் $10 குறைவாக விற்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் தடையை மீறி சென்ற இந்த எண்ணெய் மூலமாக ஈரானுக்கு சுமார் $910 மில்லியன் வருவாய் கிடைக்கும் என மதிப்பிடப்படுகிறது. ஏப்ரல் 13 ஈரான் மீதான பொருளாதார வர்த்தகத்தை முடக்கும் நோக்கில் அமெரிக்கா ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையிடுவதாக அறிவித்தது. போர் நடவடிக்கைகளுக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் மற்றும் மசகு எண்ணெய் பரிமாற்றத்தை தடுப்பதே இதன் முக்கிய நோக்கம். முற்றுகையிட்டதிலிருந்து இதுவரை ஓமன் வளைகுடாவில் ஒரு சரக்கு கப்பலை மட்டுமே அமெரிக்க படைகளால் தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவர முடிந்தது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு எண்ணெய் கப்பல் சோதனையிடப்பட்டது. அதேவேளை இதுவரை ஹோர்முஸ் நீரிணையில் பயணிக்கவிருந்த 28 கப்பல்களை அமெரிக்கா திருப்பி அனுப்பியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளையகமானது தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த ஆபத்தான சூழ்நிலைக்கும் மத்தியில் ஈரானுடன் தொடர்புடைய 34 கப்பல்கள் கடந்து சென்றிருப்பது சர்வதேச மட்டத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 தாக்குதலை துவக்கி நடத்தின. இதில் 2000க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். இந்த தாக்குதல் 40 நாட்களாக நீடித்து வந்த நிலையில் கடந்த 8 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இதனால் பதட்டம் சற்று தணிந்தது. ஆனால் ஈரான் அமெரிக்கா இடையே நிரந்தர போர் நிறுத்தத்துக்காக பாகிஸ்தானில் 21 மணி நேர தொடக்கக்கட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் முடிவாகவில்லை. 2 வார கால போர் நிறுத்தத்துக்கான காலக்கெடு முடிவடைய உள்ள நிலையில் இந்த அமைதி பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த சூழலில் ஈரானில் தூக்கு தண்டனையை எதிர்கொள்ளும் பெண்களை விடுவிக்குமாறு ட்ரம்ப் கூறியுள்ளார். சமூக ஊடக ஆர்வலரான இயால் யாகோபி வெளியிட்ட புகைப்படம் ஒன்றில் ஈரானில் உள்ள 8 பெண்கள் தூக்கு தண்டனை எதிர்கொள்ளக்கூடிய சூழலில் உள்ளனர் என தெரிவித்திருந்தார். இயால் யாகோபி வெளியிட்ட பதிவு ட்ரம்பின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதனை தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ட்ரம்ப், என்னுடைய பிரதிநிதிகளுடன் விரைவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவுள்ள ஈரான் தலைவர்களே, இந்த பெண்களை விடுதலை செய்யுங்கள். நான் உங்களை பெரிது பாராட்டுவேன். நீங்கள் விடுவித்த பின்னர் உண்மையை அவர்கள் மதிப்பார்கள் என நான் உறுதியாக கூறுகிறேன். தயவு செய்து அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்த வேண்டாம். அது நமது பேச்சுவார்த்தைக்கு மிகப்பெரிய தொடக்கமாக அமையும். மத்திய கிழக்கில் பிராந்தியத்தில் நிலவி வந்த தற்காலிக அமைதி இப்போது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு இடையே எட்டப்பட்ட 10 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுலுக்கு வந்த சில நாட்களிலேயே சிதைந்து போயுள்ளது. லெபனான் எல்லையில் நிலவி வந்த அமைதியை உடைத்து வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு செவ்வாய்க்கிழமை அதிரடி தாக்குதலை தொடங்கியுள்ளது. போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா நேரடி தாக்குதலை நடத்துவது முதல் முறையாகும். சர்வதேச நாடுகள் அமைதி திரும்பும் என்று எதிர்பார்த்த நிலையில் இந்த திடீர் மோதல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெற்கு லெபனான் நகரங்கள் மற்றும் பொதுமக்கள் வசிக்கும் கிராமங்கள் மீது இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய பீரங்கி தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறியுள்ளனர். மேலும் வடக்கு இஸ்ரேலில் உள்ள முக்கிய இராணுவ தளங்களை குறிவைத்து ராக்கெட்டுகள் மற்றும் தாக்குதல் ட்ரோன்களை ஏவி ஹிஸ்புல்லா தனது பலத்தை காட்டியுள்ளது. லெபனான் மக்களையும் தங்களது மண்ணையும் இஸ்ரேலின் அத்துமீறல்களிலிருந்து பாதுகாக்க இந்த தாக்குதல் அவசியம் என்று அந்த அமைப்பு ஆணித்தரமாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் அப்பட்டமாக போர் நிறுத்த விதிகளை மீறுவதாக ஹிஸ்புல்லா குற்றம் சாட்டியுள்ளது. மறுபுறம் இஸ்ரேலிய இராணுவமோ இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது. லெபனானில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த இஸ்ரேலிய வீரர்கள் மீது
ஹிஸ்புல்லா முதலில் ராக்கெட்டுகளை ஏவியதாகவும் அதற்கு பதிலடியாகவே தாங்கள் அவர்களின் ஏவுகணை தளங்களை தாக்கியதாகவும் இஸ்ரேல் தரப்பில் கூறப்படுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஏற்கனவே எச்சரித்தது போல அச்சுறுத்தப்பட்டால் தங்கள் படைகள் முழு பலத்தையும் பயன்படுத்தும் என்பதில் இஸ்ரேல் உறுதியாக உள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி திட்டமிடப்பட்ட அல்லது நடந்து கொண்டிருக்கும் தாக்குதல்களுக்கு எதிராக தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்க தங்களுக்கு முழு உரிமையுண்டு என்று இஸ்ரேல் வாதிடுகிறது. இந்த திடீர் மோதல்களால் வடக்கு இஸ்ரேலில் உள்ள குடியிருப்புகளில் அபாய எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டுள்ளன. லெபனான் எல்லையோர கிராமங்களில் இஸ்ரேல் ராணுவம் இன்னும் வீடுகளையும் உள்கட்டமைப்புகளையும் தகர்த்து வருவதாக லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஒருபுறம் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக பேசினாலும் மறுபுறம் களத்தில் துப்பாக்கிகளும் மற்றும் ஏவுகணைகளும் பேசுவது உலக நாடுகளை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இந்த ஒப்பந்தம் முழுமையாக தோல்வியடைந்து மீண்டும் ஒரு கொடூரமான போர் வெடிக்குமா என்பதை அடுத்த சில மணி நேரங்கள் தீர்மானிக்கும்.